ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து விடவே கூடாது. அவள் எங்கே போயிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரணும்ல. அதனால் வந்து வீட்டுக்கு வர வழியை வந்து அடிச்சுட்டா எப்படி உள்ளே வருவா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு வீட்டோட கேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எப்படி எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. நாம் வந்து அவங்கெல்லாம் வந்து மொழி போடுறதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியலங்க. நம்முடைய மல்லி எது செஞ்சாலுமே வந்து இந்த ரஞ்சிதா கண்லேயும் இந்த ராஜேஸ்வரி கண்லேயும் வந்து வசமாக வந்து சிக்கிறாங்க தாங்க சொல்ல முடியும். இப்போ மல்லி வந்து வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாத வந்து போயிடுது. பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக பார்த்தா இந்த ரஞ்சிதா வந்து ரூமில் வந்து இந்த மல்லி வந்து இல்லை எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதை வச்சு நம்ம பெருசாக வந்து பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து முடிவு பண்ணுறாங்க. அவளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து விடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வீட்டு கேட்டிலேருந்து லாக் பண்ணி வச்சுட்டா அவள் எப்படி வந்து வீட்டுக்கு வருவா. அதுவும் போக விடிஞ்சது இன்றைக்கெல்லாம் வந்து நைட்டெல்லாம் வந்து பனிலே வந்து குளோர்லேருந்து இருக்கணும். அதுவும் போக விடிஞ்சதும் வந்து எல்லோரும் வந்து வீட்டில் வந்து மல்லிகை காணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ட்ராமா போடுவோம். அப்போ வந்து எல்லோரும் வந்து தேடுவாங்கள்ல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அவள் டோரான இருப்பாள். அப்போ வந்து விஜயை வந்து கேள்வி கேட்பான், எங்கே மல்லி போயிருந்தேன், எதுக்காக வந்து எங்கே வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்டேன்னா அந்த நேரத்தில் வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரீ பிளான்டாக இருக்காங்களாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க நினைக்கிறது கொஞ்சம் கூட வந்து நடக்காத. பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த கேட்டோட லாக்கை வந்து ஈஸியாக வந்து பிடிச்சி இழுத்து வந்துடுற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து லாக் பண்ணிட்டு போயிருக்கணும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா சும்மா அதை ஓப்பன் பண்ணிட்டு மறு ரூம்குள்ளே போயிட்டு படுத்துன்னு தூங்கிடணும். விடிஞ்சதே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து 24/7 பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து அவங்களுடைய 4 கண்ணு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இருக்க முடியும். ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, வீட்டை விட்டு அனுப்பணும்னு வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து அதை வந்து எப்படியெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணுறீங்க. அதுக்குன்னு வந்து நைட்டுலாம் வந்து ஏதோ பாலுக்கு வந்து பூனை வந்து குடிச்சிருன்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து காவல் காக்கிற மாதிரி இது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறீங்கடா கணேடா. உண்மையிலே சொல்ல போனால் இதுக்கெல்லாம் ஒரு எண்டு இல்லையாடான்றது மாதிரி தாங்க நமக்கு வந்து தோணுது. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்து வரப்போ என்னெல்லாம் வந்து பிரச்சனை வந்து நடக்க போகுது. நம்முடைய மல்லி மேலே வந்து புதுசாக ஏதாவது வந்து பழியை வந்து தூக்கி போட போகிறாங்களா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அப்படின்றது தாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. அதே சமயம் நம்முடைய வெண்பா வந்து ஏதாவது வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து உதவி பண்ணி வெண்பான்னு கூப்பிட்டு நம்ம வெண்பா குட்டி வந்து எழுதுந்த அதை சாவியை வந்து கண்டுபிடிச்சி அந்த மெயின் கேட்டை வந்து ஓப்பன் விட்டால் வந்து வேறு லெவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாதான் மறக்காத லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.